ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இந்த வருஷம் நான் எப்படி வரலட்சுமி நோன்பு கொண்டாடினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரலட்சுமி நோன்பு எங்கள் வீட்டில் மாமியார், எங்கள் அம்மா இவங்கெல்லாம் யாரும் கும்பிட்டதில்லை. நான் தான் கும்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வரலட்சுமி பூஜையை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய 5வது வருஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்து வீட்டு பசங்க, பக்கத்து வீட்டு கரக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. இது என்னுடைய தம்பி பொண்ணு. அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டோம் நல்ல நேரம் பார்த்து. எனக்கு தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியலை. கலசத்துக்குள்ளே போடுற பொருள் அந்த மாதிரிலாம் என்னால் தொடர்ச்சியாக வீடியோ எடுக்க முடியலை. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது. கலசம் தேங்காய் மட்டும் வச்சு வெளியே கலசம் மட்டும் ரெடி பண்ணி நாங்கள் வெளியே வச்சு அலங்காரம் சாமி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு. எப்பயுமே கலசம் வச்சு தான் கும்பிடுவேன். இந்த வட்டம் தான் எக்ஸ்ட்ராவாக இந்த அம்மன் மஞ்சள் கலர் புடவை கட்டி அந்த அம்மன் வச்சுருக்கேன். அந்த மஞ்சள் கலர் அம்மனுக்குமே ஒரு கதை இருக்குங்க எங்கள் வீட்டில். அழகாக இன்னொரு சேரீ, அந்த ஃபஸ்ட்டு நான் சரவணா ஸ்டோர்ஸில் அந்த சேரீ எடுத்தேன். அம்மனுக்கு கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. பட்டு இன்னொரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இன்னொரு சேலை வேறு போட்டுட்டேன். அதனால் அந்த சேலையை கட்டிடலான்னு சொல்லிவிட்டு மஞ்சள் சேலையை கட்டலை. கடைசி அந்த சேலை மடிப்பு வைக்கவே வரவே இல்லைங்க. கடைசி மஞ்சள் கலர் சேலை தான் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த குட்டி குட்டி பானைலாம் நானே குட்டி பானை வாங்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி பெயிண்ட் பண்ணி நானே பண்ணது. எல்லா விஷயமுமே எனக்கு இந்த வருஷம் மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் நானாக பார்த்து பண்ணும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் தான் பண்ணோம். இந்த சின்ன ஃபங்க்ஷனே எனக்கு ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு வாசலில் கோலத்தை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நான் பதட்டத்தில் மறந்துட்டேன். அந்த விஷயங்கள்லாம் நான் அதுக்கப்புறம் பண்ணேன். அதில் ஒன்று தான் அம்மனுக்கு இந்த நலங்கு வைக்கிறது. நான் வெளியிலேருந்து அழைச்சிட்டு வரும்போது மறந்துட்டேன். ஏன் மறந்தேன்னு எனக்கே தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நான் அம்மனுக்கு மறுபடியும் நலங்கு வச்சு விட்டேன். பிரசாதம் என்ன பண்ணேன்னா, சக்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், உளுந்த வடை, லெமன் சாதம், புளி சாதம், சுண்டல், இதெல்லாம் தான் நான் ஈவினிங்க்கு பிரசாதமாகவும் பண்ணியிருந்தேன். வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அம்மனை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த வட்டம் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நிறையா பேரை கூப்பிடல. நெக்ஸ்ட்டு நான் கொலு வைப்பேன். அந்த டயத்துக்கு கூப்பிட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் நல்லா இருந்தது. வேலை பார்க்குறதுக்கேமோ வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக விரதம். பட்டு வேலையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு அலுப்பு தெரியல, ஒரு கை கால் வலிக்கலை. மித்த நேரம்லாம் கை கால் வலிக்கும் வேலை பார்த்தோம்னா. இது அன்றைக்கி ஒரு இது தெரியல. அவ்வளோ ஆர்வமாக சுற்றி இது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு முக்கியமாக ஆலம் கரைக்கணும். அதாவது திருஷ்டி சுற்றி போடணும். ஏன்னா கண்டிப்பாக வரவங்க எல்லாருமே அம்மனை கண்ணே சொன்னாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சொன்னாங்க, எங்கிட்டே சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பான முறையில் அம்மனுக்கு திருஷ்டி சுற்றி போடணும். இந்த வட்டம் நான் ஒன்றும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட். அப்புறம் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா,
நம்ம வந்து ஒரு சேரை போட்டு அதில் வர்றவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாலிக்கு பொட்டெல்லாம் வைப்பாங்க. ஒரு சிலர் இல்லை மரியாதை கொடுக்கணும், தாலிக்கு நின்றுட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டுன்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அம்மன் வச்சு சைடில் 2 யானை வச்சுருந்தேன், அது ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நினச்சிருந்தேன், அந்த விஷயங்கள்லாம் என்னால் செய்ய முடியல. ஆனால் இதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மன் எப்படி இருக்காங்க அப்படின்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி ரொம்ப நல்லபடியாக மனசுக்கு நிறைவாகவும் சாமி கும்பிட்டாச்சு. எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.